திருவடியே சரணம், சிவ திருவடியே சரணம். குலசேகராழ்வார் மாசி மாதம் புனர்வசு நட்சத்திரத்தில் சத்திரிய குலத்தில் பெருமாளில் அணிந்து கொண்டிருக்கும் கௌஸ்துவம், அதாவது நீலநாயகன் கல்லில் அம்சமாக திருவந்தி களத்தில் சேரநாட்டு அரசருக்கு மகனாக அவதரித்தார். அவர் எல்லா வித்தைகளையும் சாஸ்திரங்களையும் கற்றுத் தேர்ந்தார். அவர் சோழ பாண்டிய ராஜ்யங்களையும் தன் பராக்கிரமத்தினால் ஜெயித்து ஆண்டு கொண்டிருந்தார். அதனால் அவரை கொல்லிக்காவலன், கூடல் நாயகன், கோழிக்கோன், குலசேகரன் என்று அழைத்தார். அவர் ராஜ்யத்தை மிகவும் நன்றாக ஆண்டு வந்தார். எம்பெருமான் குலசேகரரை பராட்சிக்க எண்ணினார். அப்பொழுது குலசேகரரே, என்னுடைய சுரங்க ரூபதனை முதுகலை உனக்கு காட்டிக் கொடுக்கிறோம். எம்பெருமானே, உன்னுடைய அழகிற்கும் கல்யாண நண்பருக்கும் அடியை தோற்றேன். மன்னரே, மன்னரே, என்னவாயிற்று? ஏன் இன்னும் வெளியே வராமல் இருக்கிறீர்? எம்பெருமான் தன் சொரூபத்தை அடியேனுக்கு காண்பித்தார். அவர் நினைவிலேயே ஆழ்ந்து இருக்கின்றேன். இந்த மக்கள் அத்தியானத்தால் செய்யக்கூடாததை செய்து கொண்டு செய்ய வேண்டியதை செய்யாமல் இந்த உலக இன்பங்களுக்கு ஆசைப்பட்டு இத்தர்களை சோதிக்கிறார்கள். எனக்கு இந்த ராஜ்யத்தில் விருப்பமில்லை. எம்பெருமானுக்கும் அவருடைய அடியவருக்கும் தொட்டு தெரியவே விரும்புகிறேன். அந்த எம்பெருமானின் ராஜ்யம் தங்களுக்கு கிடைத்ததா? கேட்கவே மிகவும் சந்தோஷமாக உள்ளது. நான் எம்பெருமானின் பெருமைகளை மேலும் மேலும் கேட்க விரும்புகிறேன். தினந்தோறும் இதிகாச புராணங்களை கேட்க ஒரு பண்டிதரை அழைக்குவாரும். அப்படியே ஆகட்டும் மனசே, சென்று வருகிறேன். அரசவையில் பண்டிகை ஏற்பாடு செய்து காலக்ஷேபம் நடந்து கொண்டிருந்தது. அப்பா ஒரு நாள், ராமன் மீது நெய்திருக்கின்ற சூழ்நிலையின் காலமுறுதலை லக்ஷ்மணன் மறுத்தெறிந்தார். அதன் காரணமாக ராமன் 14,000 துஷ்ட ராட்சசர்களை அனுப்பினான். அப்போது லக்ஷ்மணனை சீதைக்கு காவலாக வைத்துவிட்டு ராமன் அவர்களுடன் சண்டையிட தனியே சென்றான். என்ன, ராமர் 14,000 ராட்சசர்களோடு தனியே சென்று போர் புரிய போகிறாரா? நாம் நம் படையுடன் செல்வோம், தாமதிக்காதீர்கள். உடனே சென்று படைகளை திரட்டிக் கொண்டு வாருங்கள். ராமனுக்கு ஆபத்து, சீக்கிரம் ஆகட்டும். அழைத்து வருகிறோம். இப்படி ஒரு பக்தி கொண்டவரை என் வாழ்நாளில் நான் பார்த்ததே இல்லை. பண்டிதரே, எங்கெல்லாம் ராமர் துன்பப்படுகிறாரோ அந்த சரித்திரத்தை மேலோட்டமாகவும் ராமர் ஆனந்தமாக இருந்த சரித்திரத்தை விரிவாகவும் சொல்லுங்கள் சுவாமி. அப்படியே செய்கிறேன். அரசனுக்கு என்னவாயிற்று? எங்கோ நடக்கும் இந்த போருக்கு நம்மை அழைக்கிறார்கள். அவர் ராமரிடத்தில் மிகவும் ஈடுபட்டதால் தான் இப்படி பேசுகிறார். ஒன்றும் கவலைப்படாதீர்கள், நான் பார்த்துக் கொள்கிறேன். யார் அங்கே? வாருங்கள், போகலாம். அரசே, இப்பொழுதே ஒரு செய்தி வந்தது. ராமர் அந்த 14,000 ராட்சசர்களை தானொருவராகவே ஜெயித்து விட்டாராம். அப்படியா? நல்ல செய்தி சொன்னார். என்னே ராமருபரம். ராமனின் வெற்றியை கொண்டாடுங்கள். தானது மங்களுக்கு ஏற்பாடு செய்யுங்கள். நான் மிகவும் ஆனந்தமாக இருக்கிறேன். என் ராமர் ஜெயித்து விட்டார். என் பெருமான் ஜெயித்து விட்டார். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். மன்னருக்கு ராமாயணத்தை பற்றி சொல்லுங்கள். சொல்லித்தந்தே, வருகிறேன். ஓ, இவரிடம் ராமன் வருத்தப்படக்கூடிய சரித்திரத்தில் ஜாகிரதையாக இருக்க வேண்டும் என்பதை சொல்ல மறந்து விட்டேனே. மற்றொரு நாள் குலசேகரர்
அரண்மனையில் காலட்சேபம் கேட்டுக் கொண்டிருந்தார். அப்போது மாணிக்கம் மானுடம் தரித்து சீதையை சந்திக்க ராமரை கொண்டவன் சென்றார். ராமருக்கு ஆபத்து என்றெண்ணி சீதை லட்சுமணரை அனுப்பி வைக்க ராவணன் சன்னியாசி வேஷம் தரித்தவன் தன் நிஜ உருவத்தை காட்டி சீதையை அபகரித்து சென்றார். என்ன மாதா சீதாவுக்கு ஆபத்தா? படைகளை திருட்டுங்கள், நாம் ராவணனை அழித்து சீதையை ராமனிடம் சேர்க்க வேண்டும். வாருங்கள், மேற்கு கடற்கரைக்கு செல்வோம். நானும் செய்யவில்லை, வாருங்கள். சமாதானமாகி நாடு திரும்பினார். இப்படி ராமரையே நினைத்துக் கொண்டு அவருக்கு என்ன ஆபத்து வருமோ என்று பெருமாளிடம் மிகவும் ஈடுபட்டபடியால் இவருக்கு குலசேகர பெருமாள் என பெயர் வந்தது. நான் ஸ்ரீரங்கம் சென்று அங்குள்ள அடியவர்களோடு கூடியிருந்து எம்பெருமானை சேவிக்க வேண்டும். நாளை நான் புறப்படுவதற்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள். தங்கள் உத்தரப்படியே செய்கிறோம். ஏன் கவலையுடன் இருக்கிறேன்? அரசன் ஸ்ரீரங்கத்திற்கு கிளம்புகிறாரே, அதனால் என்ன? எம்பெருமானும் நித்திய ஈடுபாடு உள்ளவர். அங்கு சென்றால் அங்கே இருந்து விடுவார். பின் இது ராஜகாரியங்களை யார் பார்த்துக் கொள்வது? அதுவும் சரிதான். அவருக்கு எம்பெருமானை போலவே தன் அடியார்கள் இடத்திலும் மிகுந்த ஈடுபாடு உள்ளல்லவா? ஆமாம். நாளை 2 ஸ்ரீ வைஷ்ணவர்களை இங்கு வரவழைத்தால் அவர்களை உபசரித்துக் கொண்டு அவர்கள் இங்கேயே இருந்து விடுவார். ஆமா, மிகவும் அருமையான யோசனை. வணக்கம் அண்ணா. நாங்கள் திவ்யதேச யாத்திரையாக வந்தோம். இங்கு சில நாட்கள் தங்கிவிட்டு செல்லலாமா? அவசியம், வாருங்கள், அமருங்கள். நாம் ஸ்ரீரங்கத்திற்கு வேறொரு நாள் செல்லலாம். அமைச்சர்கள் இப்படியே பல ஸ்ரீ வைஷ்ணவர்களை அனுப்பி மன்னரை தனியாராதன கைவிடத்தில் ஈடுபடுத்தினார். கேசவா, மாதவா, சரி, போய் புஷ்பம் பறித்துக் கொண்டு வாருங்கள். எம்பெருமானுக்கு மாலை கொடுக்கலாம். எம்பெருமானுக்கு மாலை சமர்ப்பிச்சுட்டு அவர் பெருமையை பாடி ஆடி அனுபவிக்கலாம். பாடலாம், ஆனால் பாட எனக்கு வெட்கமாக இருக்கிறது. நம்மாழ்வார் திருவாய்மொழி 3ஆம் பத்து 5ஆம் பதிகத்தில் எம்பெருமானின் குணங்களில் மூழ்கி இருப்பவர்கள் அவர்களுக்கு ஆழ்வதும் பாடுவதுமாக இருப்பார்கள் அவர்களை கொண்டார்கள். எம்பெருமானின் பெயரை சொல்லி பாடும் எழுந்தும் பறந்தும் உள்ளாத இங்கு புறப்படாதோ இங்கு இருப்பதாலோ என்ன பயன் அப்படின்னு கேட்கிறார் ஆழ்வார். வாருங்கள், நாம சங்கீர்த்தனம் செய்யலாம்.
மன்னரே, தங்களுக்கு திருவள்ளுவர் பெருமானுடைய நவரத்தினத்தை காணவில்லை. யாரை விட்டிருப்பார்? எல்லா இடத்திலும் தேடிவிட்டோம், எங்கும் காணவில்லை. ஸ்ரீவைஷ்ணவர் யாரோ ஒருவர் தான் இதை செய்திருக்க வேண்டும். அவர்களை சோதனை செய்ய வேண்டும். ஸ்ரீவைஷ்ணவர்கள் எப்பொழுதும் இதன் பொருளை எடுக்க மாட்டார்கள். ஒரு குடத்தில் விஷ பாம்பினை இட்டு கொண்டு வாருங்கள், நான் இதை கைவிடுகிறேன். அடியவர்கள் அந்த நகையை எடுத்திருந்தால் அந்த பாம்பி என்னை தீண்டட்டும், இல்லை என்றால் அந்த பாம்பி என்னை ஒன்று செய்யாது. பாருங்கள், இந்த பாம்பி என்னை ஒன்றும் செய்யவில்லை. அடியார்களின் மீது பழி போடாதீர்கள். மன்னித்து விடுங்கள் அரசே, இவ்வடியார்களை விரட்ட வேண்டும் என்பதற்காகவே இவ்வாறு செய்தோம். அடியார்களின் மீது பழி போடுபவர்களோடு இருக்க விருப்பமில்லை. நாளை இளவரசனுக்கு உட்பட்ட அபிஷேகம் செய்து ராஜ்யத்தை ஒப்படைத்துவிட்டு நான் ஸ்ரீரங்கம் கிளம்புகிறேன். சரி, நீங்கள் கவலைப்படாதீர்கள், நான் அனைத்து ஏற்பாடுகளையும் செய்கிறேன். சோழவனியே, ஸ்ரீரங்கம் செல்லலாமா? போகலாம் தந்தையே. ஸ்ரீரங்கம் சென்று தன் பெண்ணை நம்பெருமாளுக்கு திருமணம் செய்து வைத்தார். ஸ்ரீராமநவமி அன்று நம்பெருமாளுக்கும் சேரகுலவல்லி நாச்சியாருக்கும் சேர்க்கை நடக்கிறது. அங்கு பெருமாளுக்கு பல கைங்கரியங்களை செய்தார் குலசேகர பெருமாள். நமக்கு கொடுத்துள்ளார். அடியார் இந்த நாளை எப்படியெல்லாம் அனுபவித்துள்ளார் என்பதை நாமும் ஒரு சில வாசகங்களின் அர்த்தங்களை கொண்டு இப்பொழுது அனுபவிக்கலாம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமः.
ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் வரவரமுனியே நமஹ. மூன்றாம் பதிகத்தில் வரும் ஒரு சில வாசகங்களின் அர்த்தங்களை நாம் அனுபவிக்கலாம். முதல் பதிகத்தில் ஆழ்வார் பெரிய பெருமானிடத்தில் சரணாகதி செய்து அவரை அனுபவித்தார். இரண்டாவது பதிகத்தில் பெருமாளுக்கு பிடித்த விஷயமான அடியவர்களிடம் கூடியிருந்து அவரை அனுபவித்தார். அடுத்த பதிகமான இந்த மூன்றாவது பதிகத்தில் பெருமாளுக்கு பிடிக்காத விஷயத்தை நாம் பண்ணக்கூடாது என்பதை தெரிவிக்கிறார். முதல் பாசுரத்தில் மெய்யன் வாழ்க்கை மெய்யன் கொள்ளும் இப்பையன் தன்னோடும் கூடுவதில்லையான் ஐயனே அரங்கா என் அழைக்கின்றேன் மெய்யெழு கொண்டொழிந்தேன் எந்த நாளென்றேன் அடையில்லாத இந்த உலக வாழ்க்கையை நிலையானது என்று நினைக்கும் இந்த உலகத்தாருடன் நாம் சேர்வதில்லை. நிலையில்லாதது இந்த உடம்பை சொல்கிறார். இந்த உடம்பு அழியக்கூடியது, ஆத்மாவே நிலையானது. நிலையான ஆத்மாவை விட்டுவிட்டு இந்த உடம்பிற்காக வாழ்வர்களோடு நான் கூடுவதில்லை என்கிறார். ஸ்ரீ ரங்கநாதனே என்னிடம் வாத்சல்யமுடைய உன்னிடத்திலேயே நான் மிகவும் ஈடுபாட்டு கொண்டேன் என்கிறார். நான்காவது பாசுரத்தில் இந்தியே உடைய உகந்தோடும் இம்மண்டலத்தோடும் கூடுவதில்லையான் அண்டவானன் அரங்கன் வன்பே முளை உண்டவா எந்தன் காண்பினேன். ஆகாரத்திலும் வஸ்திரத்திலுமே விரும்பி ஓடி செல்கிற இந்த பூமண்டலத்தில் உள்ள மனிதர்களோடு நான் கூடுவதில்லை. ஊதுரையை பிடித்த கண்ணன் என்று உங்களையே நான் நினைத்துக் கொண்டு நான் பைத்தியம் பிடித்தவன் போல் இருக்கிறேன். கண்ணன் ஆயர்பாடியில் உள்ளவர்களை ரட்சித்தது போல் என்னையும் ரட்சிப்பான் என்கிறார். எட்டாவது வாசகத்தில் பெயரே எனக்கு யாவரம் ஞானம் ஓர் பெயரே எவர்க்கும் இது பேசிய ஆயனே அரங்கா என் அழைக்கின்றேன் பெயனாய் ஒளிந்தேன் எம்பிரானுக்கே. எம்பெருமானுக்கு ஈடுபாடு இல்லாதவர்களை பார்த்தால் எனக்கு பைத்தியம் போல் தோன்றுகிறது. அவர்களுக்கு என்னை பார்க்கும் போது அப்பைத்தியம் பிடித்தவன் போல் இருக்கிறது. இதை பற்றி பேசி என்ன பிரயோஜனம்? நான் எம்பெருமானிடத்தில் ஈடுபாடு கொண்டேன் என்கிறார். ஏன் ஆழ்வார் உலக கலைகளை பைத்தியம் என்கிறார் என்றால் பெருமாள் நமக்கு பராபதத்தில் கைங்கரியத்தை கொடுக்க காத்துக் கொண்டிருக்கிறார். அதை விட்டுவிட்டு இந்த உலக விஷயங்களில் இல்லாத இந்த உலக விஷயங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்களே. அவர்களுக்கு ஆழ்வாரை பார்த்தால் இந்த உலக விஷயங்களில் விட்டு பெருமாளுடன் ஈடுபாட்டுக் கொண்டிருக்கிறார்களே. நிலையில்லாத இந்த உலக விஷயங்களில் ஈடுபட்டால் நமக்கு இன்பம் நிலையற்றதாகவே இருக்கும். ஆனால் பெருமாளிடம் நாம் ஈடுபட்டால் நமக்கு நிலையான ஆனந்தம் கிடைக்கும். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் வரவரமுனியே நமஹ. இப்பொழுது நித்திய சம்ஸ்கிருதி பள்ளியிலிருந்து ஸ்வேதா நடனமாட வருகிறார். அந்த
சொர்க்கத்தில் அரசாணம் செல்வம், பூலோகத்தில் அரசாணம் ஆட்சியம் கிடைத்தாலும் நான் விரும்ப மாட்டேன். அழகிய திருமலையின் துணைகளிலே மீனாக பிறக்கும் பாக்கியத்தை வேண்டுகிறார். மீனானது தண்ணீர் இருந்தால் மட்டுமே உயிர் தெரிக்க முடியும். எனவே அடுத்த வாசகத்தில் பெண்ணெட்ட தலையானம் பிரமணம் இந்திரனும் துண்ணிட்டு புகழறிய வைகுந்தனில் வாசல் மின்வட்ட சுடராய் வேங்கடப்பம் தானுயம் பொன்வட்டில் பிடித்துடனே புகப்பெருமேனாவே பிரம்மனும் இந்திரனும் சிவனும் உள்ளே புகமுடையாமல் நெருக்குகின்ற உருவக வைகுந்தமான திருமலையில் நீண்ட வாசலிலே கைகளிலே சக்கராயுதத்தை உடைய பெருமான் வானிலுள் என்ற தங்க வட்டிலை கையில் ஏந்திக் கொண்டு அந்தரங்க கைங்கரியப்பராக வேண்டும் என்கிறார். கைங்கரியப்பரான பிறவியில் அந்த வட்டிலை களவு செய்ய வேண்டும் என்கிற ஆசை தோன்றி சிறை இருக்க நேர்ந்தது. எனவே அடுத்த பாசுரத்தில் சோம்பவள வேலை உழவு தந்தார் கடலோர் தந்துயிலும் வாயான் வாழ்நிலை காண்பதற்கு கண்பகரம் வண்டினங்கள் கண்காடும் வேங்கடத்து செண்பகமாயிருக்கும் திருவுடையே நாவேனே. இந்த அரசாட்சியும் குளிர்ந்த திருப்பார்களிலே யோகனித்திரை செய்கின்ற எம்பெருமானுடைய திருமலையில் செண்பகமரமாயிருக்கும் பாக்கியத்தை வேண்டுகிறார். செண்பகமரமான பிறவி செண்பகமரமாய் பிறந்தால் அங்கு வரும் ரகுக்கள் அதை ஆசைப்பட்டு நம் வீட்டிற்கு எடுத்துக் கொண்டு போய் வைக்கக்கூடும். எனவே அடுத்த வாசகத்தில் கம்பமலையானை அழித்தளத்தின் மேலிருந்து இன்பமும் செல்வம் இப்பரசும் யான் வேண்டேன் எம்பிரானீகன்
ஆனா
நடனமாட வருகிறார். Thank you.
ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் வரவரமுனியே நமஹ. நம் சம்பிரதாயத்தில் ஸ்ரீ ராமாயணம் மிக முக்கியமான பிரமாணமாக கொள்ளப்படுகிறது. பல இடங்களில் பல வியாக்கியானங்களில் இருந்து ஸ்ரீ ராமாயணத்திலிருந்து பல ஸ்லோகங்களை எடுத்து உதாரணமாக காட்டியுள்ளனர். ஸ்ரீ ராமாயணம் சரணாகதி சாஸ்திரம் என்றே அழைக்கப்படுகிறது. பிராத்தாக்கள் நால்வரில் ஒவ்வொரு தாத்பரியம் பொருந்தியுள்ளது. ஸ்ரீராமன் பெரியோர் சொல்லை சிறியவர் கேட்க வேண்டும் என்ற சாமானிய தர்மத்தையும் துஷ்டர்களை அழிக்கவும் அவதரித்தார். லக்ஷ்மணன் சேஷத்துவம் என்ற மரத்தை காட்டுகிறார். சேஷத்துவம் என்றால் அடியவனாக இருத்தல். பெருமாளுக்கு எப்படி அடியவனாக இருப்பது என்று பெருமாளுடனே இருந்து எல்லா கைங்கரியங்களையும் செய்து கொடுத்து காட்டுகிறார் லக்ஷ்மணன். பரதாழ்வான் பாரதந்திரியத்தை காட்டுகிறார். பாரதந்திரியம் என்றால் வைத்த இடத்தில் இருத்தல். பெருமாள் திருவுளம்படி நடத்தலே பாரதந்திரியம். சத்ருக்னாழ்வான் பாகவதர்களுக்கு எப்படி அடியவனாக இருக்க வேண்டும் என்று காட்டுகிறார். அவர் பரதனுடனே இருந்து எல்லா கைங்கரியங்களையும் செய்து கொடுக்கிறார். இது போன்று ஒவ்வொரு விசேஷமான அர்த்தங்களும் ஸ்ரீ ராமாயணத்தில் பொருந்தியுள்ளது. இந்த 10ஆம் திருமொழியில் குலசேகர ஆழ்வார் ஸ்ரீ ராம சரித்திரத்தை சொல்லி அனுபவிக்கிறார். அவர் முதல் பாடலில் அழகிய உயர்ந்த மதில்கள் சூழப்பட்டிருக்கும் அயோத்தியாவில் சூரிய வம்சத்திற்கு விளக்கு போல வந்து அவதரித்து தேவர்களை காப்பாற்றி சிவந்த கண்களை உடைய காலமேகம் போன்ற வடிவுடைய ராமனை தில்லை நகரில் உள்ள திருச்சிற்றக்கூடத்தில் என் கண்கள் காணும் நாள் எந்த நாளோ என முதல் பாசுரத்தில் குலசேகர ஆழ்வார் கூறுகிறார். 2வது பாசுரத்தில் ராமன் தாடகையினுடைய மார்பை பிளந்து விஸ்வாமித்திரர் யாகத்திற்கு இடையூறாக இருந்த சுபாகு முதலிய ராட்சசர்களை வென்று குளிர்ந்த சோலைகளை உடைய தில்லை நகரில் உள்ள திருச்சிற்றக்கூடத்தில் எழுந்தருளியிருக்கும் சர்வேஸ்வரனே என்று அறியுங்கள் என குலசேகர ஆழ்வார் கூறுகிறார். குலசேகர ஆழ்வார் 3வது பாசுரத்தில் அழகிய கண்களுடைய சிவனுடைய வில்லை முறித்து பரசுராமனின் வில்லை படைத்து அவரை வென்று உயர்ந்த மதிலை உடைய பகைவர்கள் அஞ்சும்படி இருக்கும் திருச்சிற்றக்கூடத்தில் வில்லேந்திய ராமபிரானை சேவிக்கும் அடியார்களின் திருவடிகளை நாம் வணங்குகின்றோம் என குலசேகர ஆழ்வார் கூறுகிறார். 4ஆம் பாசுரத்தில் குலசேகர ஆழ்வார் ராமரின் வனவாசத்தை பற்றி சொல்கிறார். கைகேயின் ஆணைப்படி நாட்டை துறந்து அடியவன் குகப்பெருமாளுடன் உதவியுடன் காட்டிற்கு சென்று அங்கு வந்த பரதாழ்வாருக்கு மரவடிகளையும் ராஜ்யத்தையும் ஒப்படைத்துவிட்டு தில்லை திருச்சிற்றக்கூடத்தில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீராமனை வணங்குகிறேன் என கூறுகிறார். 5ஆம் பாசுரத்தில் மலை போன்ற தோள்களை உடைய விராதன் என்னும் அரக்கனை அழித்து அகஸ்தீரனிடமிருந்து வில்லை பெற்று சூர்பனகை என்னும் ராட்சசியின் மூக்கை அறுத்து கரண் விதூஷணன் என்ற அரக்கர்களையும் வென்று மாரீச்சன் என்னும் மாய மிருகத்தை வென்று குளிர்ந்த சோலைகளை உடைய தில்லை திருச்சிற்றக்கூடத்தில் வீட்டிற்கும் ராமனை துடிக்கும் அடியார்கள் இந்த உலகத்தில் சஞ்சரிப்பதால் தான் இந்த பூமி பாக்கியம் அடைகிறது என கூறுகிறார். 6வது பாசுரத்தில் பிராட்டியை பிரிந்த வருத்தத்துடன் கடாயுவை வைகுண்டத்திற்கு அனுப்பி வைத்து அங்கு வனவாசத்தில் சுக்ரீவனுடன் சேனம் செய்து வாலியை வதைத்து ஆஞ்சநேயரை விட்டு இலங்காபுரியை எரித்து தில்லை நகரில் திருச்சிற்றக்கூடத்தில் எழுந்துள்ளிருக்கும் ராமனின் திருவடிகளை நாம் வணங்குகின்றோம் என கூறுகிறார். கடைசி பாசுரம் 7வது பாசுரத்தில் போஷிக்கின்ற கடலை தீக்ஷணமான அம்புகளை கொண்டு கலங்கச் செய்து பிராட்டியை லட்சுமி சுரூபமான பிராட்டியுடன் சேர்ந்து கொண்டு அணை கட்டி இலங்காபுரிக்கு சென்று தில்லை நகரில் உள்ள திருச்சிற்றக்கூடத்தில் எழுந்தருளியிருக்கும் ராவனை சேவிக்கும் நாள் வந்துவிட்டது என கூறுகிறார். குலசேகர ஆழ்வாரின் 10ஆம் திருமொழியில் ஒரு சில பாசுரங்களின் அர்த்தங்களை மேலோட்டமாக கண்டறிந்தோம். இதில் மீண்டும் ஆசை பிறப்பதற்காக ஆச்சாரியனை அண்டி இன்ப வெள்ளத்தில் பூந்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். குற்றங்கள் ஏதும் இருந்தால் க்ஷமிக்கவும். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. இப்பொழுது நித்திய சம்ஸ்கிருதி பள்ளியிலிருந்து மதுர ஆசிரியர் நடனமாட வருகிறார். அங்கனிடு மதிப்புடை சூழல் ஜோதியும் அணிநகர துலகனைக்கும் விளக்கும் சோதி வெங்கதிலும் குலது கோவிலக்காய் தோன்றி வெண்முழுதும் உயர் கொண்ட வீரன் தன்னை செங்கனடு கருங்கினை ராமன் கண்ணு பின்னதர் திருச்சிற்றக்கூடன் தன்னை இந்த தண்ணி ஒருவனையம் பெருமான் தன்னை என்று கொலோ கண்புனிட காணும் நாளே வந்ததிந்த தாண்டவை தன் உடத்தை தீரும் வருகுருகி பொழிதரவன் கணையொன்று
வடக்கு வரைநெடுங்கொள் விராதை கொன்று வண்தமிழ் மாமுனி கொடுத்த வரிவில் வாங்கி கரை வடக்கு நோக்கலகி மூக்கை நீக்கி கரனோடு தூடன் தன் உயிரை வாங்கி சிலை வழக்கி மான்மரிய எய்தான் தன்னை தில்லை நகர் திருச்சேத்திர கூடன் தன்னுள் தலை வணக்கி கை கூப்பி ஏத்த வல்லார் திரிதலால் தவமுடைத்து தரணிதானே தனமருது வைதேகி சிறியலுற்று தலைவைதே சடையூரை வைகுந்தத்தேற்றி மனமருவு கவியரசன் காதல் கொண்டு வாலியை கொன்றிரண்டு நகரக்க கோமான் சினமடங்க மாருதியால் சுடுவித்தானே தில்லை நகர் திருச்சேத்திர கூடன் தன்னுள் இனிதமர்ந்த அம்மானை ராமன் தன்னை ஏற்றுவார் இணையடியே ஏற்றினேனே உரைக்கடலை அடலம்பால் மருக எய்து குலை கட்டி மருகவே அதனால் ஏறி எரிநெடுவில் அரக்கருடன் இலங்கை வேந்தன் இன்னுயிர் கொண்டவன் தம்பி கலசும் நீங்கு திருமகளோடு இனிதமர்ந்த செல்வன் தன்னை தில்லை நகர் திருச்சேத்திர கூடன் தன்னுள் அரசமர்தான் அடி சூடும் அரசை அல்லால் அரசாக எண்ணென் மற்றரசுதானே அரசாக எண்ணென் மற்றரசுதானே அரசாக எண்ணென் மற்றரசுதானே. ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. இங்க மகளிர் இந்த குழந்தைகளுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துடலாம். Thank you. ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. இப்ப எல்லாரும் வெயிட் பண்ணிருந்த மாதிரி இப்போ டிராமா எல்லாம் பார்த்தோம்ல, அதுல இருந்து அக்கா சில கேள்விகள்லாம் கேட்க போறாங்க. எல்லாரும் ரெடியா மியூசிக்கு? கேட்கவே இல்லையா? ரெடியா எல்லாரும்? ஓகே. ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. குலசேகர ஆழ்வாருக்கு குலசேகர பெருமாள் என்று எப்படி பெயர் வந்தது? கை தூக்கி அரங்கோத்து.
யாருக்கு என்ன ஆகுதோ கவலைப்பட்டதுனால அந்த மாதிரி பேர் வருது. குலசேகர ஆழ்வார் பிறந்த மாதம் என்ன? மாசி மாதம். குலசேகர ஆழ்வார் எந்த நட்சத்திரத்தில் அவதரித்தார்? ராவணன் சீதையை அபகரிக்க சென்றான் என்ற செய்தியை கேட்ட குலசேகர ஆழ்வாரை யார் சமாதானம் செய்தார்? குலசேகர ஆழ்வார் எந்த ஊருக்கு செல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டார்? பெருமாள்களை தேடியது யார்? சேரகுலவதி நாச்சியாருக்கு நம்பெருமாளுக்கும் எந்த செய்தி நடந்தது? குலசேகர ஆழ்வார் இயற்றிய பிரபந்தத்தின் பெயர் என்ன? அமைச்சர்கள் யாரை அனுப்பி மன்னரை கல்யாண என்கிறதில் ஈடுபடுத்தினார்? ராமாவை பற்றி அந்த வார்த்தை பேசுறாரு. அற்புதமான 25 குழந்தைகளை மேலே ஏற்றி மிகவும் அற்புதமாக வைபவத்தை முன்னாக கொண்டு நிறுத்திவிட்டார்கள். சாதாரணமாக குலசேகரால் மன்னராக இருந்தார். ஸ்ரீ ராமாயணத்தில் அவர்களுக்கு ஈடுபாடு அந்த அவ்வாறும் கிடையாது. குலசேகராளுடைய வைபவத்தை ஸ்ரீராம நவமி சமயத்தில் ஏற்பாடு செய்து குழந்தைகளை அவ்வளவு ஸ்கிரீன் எங்க இது கூட கிடையாது. ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜ் பண்ணுவாங்க. அது மாதிரி கூட கிடையாது. எல்லாம் பிரத்யட்சமாக அழகாக ரொம்ப அருமையாக நல்லது எல்லா விதமாக குலசேகராளுடைய வைபவத்தை நமக்கு 1 மணி நேரம் ரொம்ப அற்புதமாக அவர்களுடைய பெரிய கைங்கரியம் சாதாரணப்பட்ட கைங்கரியம் இல்லை. குழந்தைகளை இதில் ஈடுபடுத்துவது அவர்கள் செய்துள்ள மிக மகத்தான கைங்கரியத்திற்கு ஈடு இணையது இந்த வார்த்தையாக நாம் சொல்ல அப்படிப்பட்ட விவரத்தை எனக்கெல்லாம் கண்டுக் கொடுத்த இவர்களுக்கு வயதால் ஏமாறி குலசேகராளுடைய பரிபூர்ண சொல்லி மேலும் மேலும் அவர்கள் ஒவ்வொரு ஆழ்வார்களையும் கண்முன்னாக கொண்டு குழந்தைகளுக்கு அதை வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் கொடுப்போம். மிச்ச பேர் யாருக்காவது வேணும்னா அந்த மாவீட்டை வாங்கிக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து